Hi friends, welcome back to SP Electronics Tamil. நம்ம சேனல்ல லித்தியம் பேட்டரி செய்யறதுக்கான ட்ரைனிங் வீடியோ மூலமா கொடுத்துன்னு இருக்கோம். ஸோ நிறைய நண்பர்கள் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க லித்தியம் பேட்டரி செய்து ட்ரைனிங் கொடுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நேரடியாக நம்மளால கொடுக்க முடியாதனால இப்போ நம்ம வீடியோ மூலமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் முதல் எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ லித்தியம் பேட்டரியில் வகைகள் என்னென்ன இருக்கு, ஸோ இந்த பேட்டரிஸ்லாம் எங்கெங்க பயன்படுது அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டு வந்தோம். ஸோ அந்த வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்க. ஸோ நான் சேனலில் போகிற எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா மட்டும் நான் கொடுக்குற இந்த ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையாக வந்து புரியும். ஸோ எதனால் நம்ம ஆன்லைனில் அதாவது யூடியூப்லேயே எதனால் இந்த ட்ரைனிங் எடுத்துன்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நேரடியாக நம்மளை ஒரு கஸ்டமர் நேரடியாக வர வச்சு நம்மளை ட்ரைனிங் கொடுக்கறதான வசதி வந்து நம்மகிட்ட இப்போதைக்கு கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் மூலியமாகவே இந்த ட்ரைனிங் நம்ம தரலாம் அப்படின்ற ஒரு பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பெனிஃபிட் வந்து யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ட்ரைனிங் எடுத்துக்கிற உங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி நீங்கள் இந்த ட்ரைனிங் வர தேவையில்லை. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த ட்ரைனிங் நீங்கள் அட்டன் பண்ணாலே போதும். ஸோ ஈஸியாக வந்து ஒரு லித்தியம் பேட்டரிக்கான பேசிக்கான விஷயத்துலேருந்து அது ஒரு பேட்டரி பேக்காக உருவாகிற வரைக்கும் என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். ஸோ லித்தியம் பேட்டரி அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு போக முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை தான் இப்போ வந்து நம்ம பார்த்துன்னு வரோம். ஸோ அதில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா முதல் எபிசோடில் லித்தியம் பேட்டரியின் வகைகள் என்னென்ன, அது எங்கெங்கெல்லாம் பயன்படுது அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நேற்று வந்து லித்தியம் பேட்டரியில் வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் பாலிமர் பேட்டரி, லித்தியம் அயன் பேட்டரி, லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி, இந்த 3 பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக மக்கள் பயன்படுத்த பேட்டரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி லித்தியம் பாலிமர் பேட்டரி அந்த ஒரு வரிசையிலேருந்து நீக்க போகிறோம். ஏன்னா நம்ம பண்ணுற இந்த ஒர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்காக பேட்டரி பேக் அசம்பிள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒன்று வீட்டு யூஸ்க்காக இன்வெர்டர், சோலார் பேனல், அதுலேருந்து லோடு எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மின்சார வாகனத்துக்கு பேட்டரி. ஸோ அப்படின்னும் போது இந்த இடத்துல இந்த ரெண்டுத்துக்கும் பயன்படுற செல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஒன்று லித்தியம் அயன், இன்னொன்று லித்தியம் ஃபெரோபாஸ்பேட். ஓகேங்களா? ஸோ இந்த 2 டைப் செல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பயன்படுது. அதனால் லித்தியம் பாலிமர் பேட்டரி நம்ம ஒதுக்கி வாரமாக வச்சிடறோம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த லித்தியம் அயன் விசஸ் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் எந்த செல்லு நம்மளுக்கு பெஸ்ட்டு அப்படின்றத பார்த்தா மட்டும்தான் நம்ம அடுத்த கட்டமாக போகும்போது இந்த செல்லு தான் நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நம்ம அதை பற்றின ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம பண்ணலாம். ஏன்னா லித்தியம் அயனையும் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டையும் வச்சு நான் ஒன்றா வச்சு குழப்பணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த ட்ரைனிங் வந்து புரியாது. ஸோ அதனால் நம்மளுக்கு எந்த செல்லு பெஸ்ட்டு, ஈவிக்காக இருக்கட்டும் சோலார் இருக்கட்டும், எந்த செல்லு பெஸ்ட்டு அப்படிங்கிறத பார்த்தா மட்டும்தான் அடுத்து நம்ம வந்து போக முடியும். ஸோ அதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக் நான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து முடிக்க போகிறேன். ஏன்னா வளவலன்னு எடுத்துன்னு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து புரியாது. அதனால் பேசிக்கான விஷயங்களை மட்டும் தான் சொல்ல போகிறேன். ஸோ இதை தாண்டி ஒரு செல்லுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் நம்ம பேச போகிறது கிடையாது. ஸோ லித்தியம் அயன் நம்மளுக்கு தேவையா, லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் செல்லு தேவையா அப்படிங்கிறது தான் நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ சிம்பிளாக தான் இருக்க போகும். ஸோ இதோட அந்த உள்நோக்கங்கள்லாம் நம்ம வந்து அதிகமாக பார்க்க போகிறது கிடையாது. பேசிக்கான மேலோட்டமான விஷயங்களை மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ரொம்ப உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா கூகுள் குரோம்லையோ இல்லை மற்ற யூடியூப் டேஸாக பார்த்து வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து வந்த அந்த ஸ்டார்டிங்கில் இருந்து இப்போ வரைக்கும் பெஸ்ட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா லித்தியம் அயன் செல். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா NMC செல்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த NMC ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நிக்கில் மேங்கனன்ஸ் கோபால்ட் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ Nக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிக்கில்னும், Mக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேங்கனன்ஸ்னு சொல்கிறாங்க, Cக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோபால்ட் அப்படின்ற மாதிரி பேரில் வந்து சொல்கிறாங்க. ஸோ LFP செல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, லித்தியம் அயன் செல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ காரணம் வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் செல்லில் ஒரு நல்ல ஆற்றல் திறன் வந்து இருக்குது. ஸோ வோல்டேஜ், அந்த வைடு வோல்டேஜ் ரேஞ்ச் வந்து அதில் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 48 வோல்ட் ஒரு பேட்டரி ஒன்று பண்ண போகிறீங்க அப்படின்னா இவ்வளோ பெருசு தான் வரும். ஒரு சின்ன பேட்டரி பேக்கப் பண்ணலாம். பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வோல்டேஜ் வந்து நம்ம வந்து சேர்த்து வைக்க முடியும். ஸோ அந்தளவு பவராக வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் செல் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் செல் அப்போ அந்த மாதிரி ஒர்க் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா ஒர்க் ஆகும். பட் அந்த சின்ன இடத்துல அதனால் அவ்வளோ பவர் வந்து கொடுக்க முடியாது. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்பீடுக்கான வோல்டேஜ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா லித்தியம் அயனில் மட்டும்தான் எடுக்க முடியும். லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டில் இது வரைக்கும் அந்த வளர்ச்சி வந்து கிடையாது. ஸோ ஒரு 60லேருந்து ஒரு 90 கிலோமீட்டருக்குள்ள ஒரு வண்டி போகுது அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு 120, ஒரு 140, 150 கிலோமீட்டர் ஸ்பீட்லாம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் போகுது அப்படின்னா அதில் வந்து லித்தியம் அயன் தான் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரியோட லித்தியம் அயன் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீட்லேயே இருக்கட்டும், அந்த பவரில் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹை ஸ்பீட் வெஹிக்கிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா லித்தியம் அயன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி ஒரு நல்ல இடத்த பிடிச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவு வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா
நல்ல குவாலிட்டியான செல்ஸ் பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த அளவு ஸ்பீடு நம்மளால் வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறத சில எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நிறுவனங்கள் இப்போ போட்டிருக்காங்க. போட்டு 100 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டி வந்து காமிக்கிறாங்க. ஸோ அதனால் இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா லித்தியம் அயன் தான் பெஸ்ட்டாக இருந்துச்சு. பட் இதுக்கப்புறம் வந்து லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. ஸோ அதனால் நம்ம அடுத்து வர ட்ரைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா லித்தியம் அயனை ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், எதனால் இந்த ட்ரைனிங்கில் லித்தியம் அயன் பேட்டரி வேண்டாம், லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி ட்ரைனிங் எடுத்துலாம்னு சொன்னோன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ அதில் ஒரு காரணத்தை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த காலத்தை வந்து ரெண்டாக வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். இப்போ லித்தியம் அயனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லோட வோல்டேஜ் 3.7 வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லோட நாமினல் வோல்டேஜ். ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி எடுத்தீங்க அப்படின்னா 3.2 வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லோட நாமினல் வோல்டேஜ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம லித்தியம் அயனில் ஒரு 3 செல்லு நம்ம சீரிஸ் வந்து பண்ண போகிறோம். சீரிஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா தொடர் இணைப்பு அப்படிங்கிறது அர்த்தம். இந்த சீரிஸ் பேரலல் கனெக்ஷனில் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ 3.7 × 3 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 11.1 வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி வந்து எடுத்துக்கலாம். ஸோ 3.2 × 4 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 12.8 வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ லித்தியம் அயனில் இப்போ 4 சீரிஸ் வந்து பண்ணலாம். 3.7 × 4 14.8 வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 4 சீரிஸாக பண்ணும்போது கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து 3 சீரிஸ், இது வந்து 4 சீரிஸ் லித்தியம் அயனில். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு வந்து இப்போ இந்த பேட்டரியோட ஃபார்முலா என்ன, 12 வோல்ட் பேட்டரியோட ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 12 வோல்ட் பேட்டரியில் நாமினலாக வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட்லேருந்து 12.8 வோல்ட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிட்ரேஞ்சான கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா இறங்கணும் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 12.8 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லெட் ஆசிட் பேட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா கால்குலேஷன் வந்து இருக்கும். ஸோ இந்த 12 வோல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுற லைட்டாக இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணுற ஃபேனாக இருக்கட்டும், ஸோ நம்ம யூஸ் பண்ணுற சார்ஜராக இருக்கட்டும், சார்ஜ் கண்ட்ரோலர், சோலார் பேனல் எல்லாமே டிசைன் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இந்த 12.8 வோல்ட் சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் வந்து டிசைன் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு பேட்டரி செஞ்சு வச்சா மட்டும்தான், அதாவது சார்ஜருக்கு ஏற்ற மாதிரியோ இல்லை சார்ஜ் கண்ட்ரோலருக்கு ஏற்ற மாதிரியோ லைட்டுக்கு ஏற்ற மாதிரியோ பண்ணி வச்சா மட்டும்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளை வந்து இயக்க முடியும், இந்த பேட்டரி வந்து ரீசார்ஜ் வந்து பண்ண முடியும். பட் இந்த லித்தியம் அயனில் வந்து பார்த்திங்கன்னா 3 சீரிஸ் பண்ணோம் அப்படின்னா 11 வோல்ட்டு போயிடும். ஓகேங்களா? 4 சீரிஸ் பண்ணோம் அப்படின்னா 15 வோல்ட்டு வந்து போயிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு தேவையான அந்த மிடில் கரண்ட்டு 13 வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கல. ஓகேங்களா? அப்போ லித்தியம் அயனை நம்ம 12 வோல்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? அது லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரினா 3.2 × 4 போட்டோம் அப்படின்னா 12.8. ஸோ ஒரு செல்லு வந்து பார்த்திங்கன்னா டாப் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 3.65 வரைக்கும் போகும். ஓகேங்களா? இது வந்து மேக்ஸிமம் சார்ஜிங் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 14.4 தான் மேக்ஸிமம் வந்து போகும் இதில். ஸோ டிஸ்சார்ஜிங் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அது டிஸ்சார்ஜிங் வந்து கட் ஆஃப் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வோல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் வந்து கட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது 10 வோல்ட்டு கீழே வந்து போகாது, 14 வோல்ட்டுக்கு மேலே வந்து போகாது. ஸோ இதுக்குள்ளே வந்து இருக்கும். அப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 வோல்ட் பேட்டரி லித்தியம் பாஸ்பேட்டில். பட் லித்தியம் அயனில் வந்து பார்த்திங்கன்னா இதில் 3 சீரிஸ் பண்ணோம் அப்படின்னா நாமினல் வோல்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 11 வோல்ட்டு. இது டாப் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 12.6 தான் மேக்ஸிமம் வரைக்கும் போகும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபுல் சார்ஜில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையான இந்த 12 வோல்ட் எடுக்க முடியும். ஸோ வோல்டேஜ் குறைய கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 8 வோல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கட் ஆஃப் ஆகும். ஓகேங்களா? அப்போ இது யூஸ்லெஸ். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது நாமினல் வோல்ட்டே 14.8. ஓகேங்களா? இதோட லோ வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு 11 வோல்ட் 12 வோல்ட்லேயே வந்து கட் ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா? ஹை சார்ஜிங் வந்து பார்த்திங்கன்னா 16.8 வோல்ட் வரைக்கும் போகும். ஓகேங்களா? அப்போ இது வந்து ஓவர் கரண்ட்டு. ஸோ அப்போ ஒரு 12 வோல்ட் பேட்டரி அப்படின்னா நம்மளால் லித்தியம் அயன் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்த முடியாது. ஸோ இங்கே லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாதகமாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பண்ண போகிற ட்ரைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரைனிங்காக எடுத்துக்கிறோம். ஸோ இதுக்கு சார்ஜர் வந்து ஈஸியாக கிடைக்குது, சார்ஜ் கண்ட்ரோலர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கிடைக்குது. ஸோ லைட்டு டிசி ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வோல்டேஜ் ரேஞ்சு தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி இந்த இடத்துல அடுத்த ஜென்ரேஷனுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத சொல்ல வரேன். ஸோ எதனால் இந்த பேட்டரி இப்படி இருக்குது, இந்த பேட்டரி எப்படி இருக்குது அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, இந்த லித்தியம் அயன் பேட்டரியை நம்ம யூஸ் பண்ணுற இன்வெர்ட்ரு, சோலாராக இருக்கட்டும் இல்லை எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்காக செய்யப்பட்ட பேட்டரி வந்து கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் யூஸ்க்காக செய்யப்பட்ட பேட்டரி லித்தியம் அயன். ஆனால் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி அப்படி வந்து கிடையாது. ஸோ இன்வெர்ட்டர், சோலார் பேனல்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இதுக்காகவே செப்பரேட்டாக இந்த பர்பஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் வந்து செஞ்சுருந்தாங்க.
அதாவது ஒவ்வொரு சிங்கிள் செல்லாக வந்து பார்த்திங்கன்னா அசம்பிள் வந்து பண்ணிடுறது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக மேட்ச் ஆகுது அப்படின்னா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதனால் சோலாருக்காகவே இன்வெர்ட்டருக்காகவே எலக்ட்ரிக் பைக்காகவே செய்யப்பட்ட ஒரு பேட்டரி அப்படின்னா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி. ஸோ இந்த பேட்டரி நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கிறோம், இந்த பேட்டரி செஞ்சு நம்ம வந்து ஒரு பொருளை இயக்கிறோம் அப்படின்னும் போது நமக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டரி வந்து இந்த ட்ரைனிங்கில் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இன்றைக்கி இந்த ஒரு சின்ன வீடியோ நம்ம அடுத்த ட்ரைனிங் பண்ண போகிறோம் இல்லை, அந்த ட்ரைனிங்கில் இந்த பேட்டரி இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது நான் வந்து சொல்லியிருக்கிறேன். ஏன்னா ஃபியூச்சரில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி தான் வந்து மாறப்போகுது. ஏன்னா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரியில் 3.2 வோல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 6000 mAh சிலிண்ட்ரிக்கல் டைப் செல் வந்து இருக்குது. 100 Ah ப்ரெஸ்மெட்டிக் டைப் செல் வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக பவுச் செல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல் வந்து வந்துருக்கு 30 Ah 50 Ah. அதாவது லித்தியம் பாலிமர் பேட்டரி மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா பவுச் செல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது மாடல் செல் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ஆகிருக்கு. ஸோ அந்த செல்லுமே வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் இன்னும் ஒரு 1 or 2 மந்த்துக்குள்ளே நம்ம கைக்கு வந்து கிடைச்சிடும், ஆர்டர் வந்து போட்டிருக்கு. ஸோ அதையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்தோடனே ரிவ்யூ பண்ணுவோம். ஏன்னா இப்போ லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் எல்லாத்துக்குமே வந்து பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக வந்து ப்ரூவ் ஆகிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாம் இந்த ட்ரைனிங்க்கு லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரியை வின்னராக வந்து சூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்து வர ட்ரைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டரியை மட்டும்தான் வச்சு நம்ம வந்து ட்ரைனிங் வந்து பார்க்க போகிறோம். லித்தியம் அயனை நம்ம கணக்கில் எடுக்க போகிறது கிடையாது. ஸோ இதை வச்சு நம்ம நார்மல் யூஸுக்கு ரெடி பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் லித்தியம் அயன் வந்து கேன்சல், லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி இந்த இடத்துல வந்து பெஸ்ட்டாக வந்து தேர்ந்தெடுக்கிறோம். ஸோ இது குவாலிட்டி சைடு பெஸ்ட்டாக அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ நம்மளோட யூசேஜுக்கு இது பெஸ்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அந்த சொல்லியிருந்த பவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பீக் பவர் வந்து எடுத்து கொடுக்கும் லித்தியம் அயனில். ஸோ அப்படின்னும்போது இதுலேயும் பெஸ்ட்டு இருக்குது, இதுலேயும் பெஸ்ட்டு இருக்குது. ஸோ இதுலேயும் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, இதுலேயும் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, நிறைய இருக்குது. ஸோ அதை நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத கிளியராக வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம எடுக்க போகிற ட்ரைனிங்க்கு லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி பெஸ்ட்டு அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எக்கச்சக்கமான வீடியோ நிறைய அடுத்தடுத்து போட போகிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.